அவர்களும் தேமுதிக பொறுப்பாளரும் இங்கே ஒன்றை எடுத்துரைத்தார்கள். உடனடியாக முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் எப்படி முடிவெடுத்திருக்கிறார், எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் என்பது அவருடைய தலைமைத்துவத்தை, அவருடைய தலைமை பண்பை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் இதற்கெல்லாம் மோடிதான் பொறுப்பு என்று அவரை நோக்கி விரல் நீட்டி குற்றம் சாட்டி அமைதியாக இருந்து விடாமல் நம்மாலானதை செய்வோம் என்று முடிவெடுத்து வணிக நிறுவனங்கள், குறிப்பாக ஓட்டல் போன்ற நிறுவனங்களை சார்ந்தவர்கள் சமையல் எரிவாயுவுக்கு பயன்படுத்துகிற இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மின் அடுப்பை பயன்படுத்த மாறியிருக்கிறார்கள். அப்படி மின்சார அடுப்பை பயன்படுத்துகிற நிலையில் அவர்களுக்கு அந்த கட்டணம் உயர்கிறது, கூடுதலாகிறது. ஆகவே அதன் மீது ஒரு பரிவு, அந்த மக்களுக்கு நம்மால் ஆனதை செய்வோம். இதுதான் நம்முடைய முதலமைச்சரின் ஆகச்சிறந்த தலைமை பண்பு. உடனடியாக ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் தருவோம். இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது இந்த கோணத்தில் சிந்தித்ததுண்டா? சிந்தித்திருக்கிறார்களா? இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்களா? இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்களா? மோடிதான் செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி கேள்வி கணைகளை வீசிவிட்டு நமக்கென்ன என்று ஒதுங்கி நிற்காமல் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு செயல்படுகிறார், பாதிக்கப்படுகிற மக்களின் நிலையிலிருந்து சிந்தித்து பார்க்கிறார், எந்த வகையிலே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று எண்ணி பார்க்கிறார், திட்டமிடுகிறார். அதற்கு சான்றுதான் யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம். ஆகவே முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுப்பிய நபர்களுக்கு இதைவிட வேறு என்ன பதில் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை உலக நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.